வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்துறீங்க. நான் தான் இந்த டப்பாங்குத்து படத்தோட டைரக்டர். முதல்ல இந்த தமிழக ரசிகர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை இவ்வளவு தூரம் வெற்றி படம் ஆக்கியிருக்காங்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த படத்துல மக்கள் சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்னு பார்க்காம ஒரு நல்ல விஷயங்களை சொல்ற படங்களை தேடி பாக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க, பெரியவங்களும் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னடா நான் இந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப ரசிப்பாங்களா, இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள்லாம் இவங்களுக்குலாம் ரீச் ஆகுமா இந்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு ஒரு பயத்துல இருந்தோம். ஆனா கடைசியில இந்த சின்ன குழந்தைங்க கூட சொல்லுது, ஐயோ அங்கிள் இது மாதிரிலாம் நாங்க படமே பார்த்தது இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்குது, நல்லா புதுசா இருக்கு, நாங்க இந்த திருவிழாவில் கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஒரு திருவிழான்னா ஒரு குறிப்பிட்ட நடனம் மட்டுமே, நாட்டுப்புற கலைகள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல மற்ற வெரைட்டியான ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுல இந்த ஆறு பத்தி எல்லாருமே மேக்சிமம் சொன்னாங்க. அது என்னன்னா செந்தில் ராஜலட்சுமி பாடின ஒரு பாட்டு, ஆத்தங்கர பூந்தோட்டம் நீ எனக்கு ஆத்தங்கர பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதுங்க என்ன இப்ப நம்ம படம் ராகம் இல்லாம போயிடுமா? இல்ல, அது ஆல்ரெடி அந்த பாட்டு இருந்தது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்தங்கர பூந்தோட்டத்துல அந்த ஆறுகள் ஒவ்வொரு பேரும் வர வர ஒவ்வொரு ஆறா வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சாங் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அந்த வழக்கே போகும் பச்சைக்கிளி வேஷம் போட்டு ஒரு வேஷம் ஷூட்டிங் எடுக்கும் போதே எங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கும், அந்த ஒரு சடங்கானதுக்கு பின்னால ஒரு பொண்ணுக்காக ஒரு பூப்புனித நீராட்டுல ஒரு சாங் பாடுவாங்க. அந்த பாட்டு மக்கள் கண்டிப்பா இனிமே தென் மாவட்டத்துல அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த பாட்டு தான் பாடும் அப்படின்னு எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். இல்ல, அந்த பாட்டு அது நாட்டுப்புற பாடல்களே இருக்கு. அந்த மாதிரியான பாடல் ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் ரொம்ப மக்களை நிச்சயமா ரொம்ப அன்னைக்கு எடுக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருமே என்ன அந்த பாட்டு சித்திரை மாதம் சிறுமுருங்க பூத்தது போல அப்படின்னு அந்த பூப்புனித நீராட்டு விழா நடக்கிற ஒரு சடங்கை பூவை வச்சே அந்த பாட்டு இருக்கும். அது சித்திர மாசம் சிறுமுருங்க பூத்தது போல, வைகாசி மாசம் வாழ மரம் பூத்தது போல, இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பூ வச்சு அந்த பாட்டு இருக்கும். அது நிச்சயமா தென் மாவட்டங்கள்ல பெரிய ரீச் ஆகும். இதுல முக்கியமானது ஒரு உடுக்க சாங் இருக்குது. அந்த உடுக்க சாங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காமெடி இன்க்ளூட் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சுகுமாரும் ஹீரோ சங்கரபாண்டியனும் அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கை பார்த்து மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த விஷயம் நாங்க நினைச்சது மாதிரி ரீச் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த 6ல் 45 ஆறுலையும் ஷூட் பண்ணது மக்கள் அதை எல்லாரும் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்றது என்னன்னா, சார் 45 ஆறுல ஷூட் பண்ணிங்க மாதிரி ஒரு சாங்கு, அது நாங்க 6 எல்லாரும் பார்த்தது இல்லை, ஆனா இந்த படத்திலே ஒரே 6 பார்த்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயம் சொன்னாங்க. இதுல கதை பாடல்களா இந்த கதையை ஒரு முக்கியமான விஷயம் ட்விஸ்டோட கிளைமேக்ஸ்ல சொல்லியிருப்போம். அந்த விஷயத்த ரொம்ப இதா மென்ஷன் பண்ணாங்க. சார் இவ்வளவு பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் யோசிச்சோம். ஆனா படம் வந்த ஒரு பாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாட்டு இருந்தது. அப்புறம் நாங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அப்படியே மேல டேக்கப் போய் படம் ரொம்ப சூப்பரா போச்சு அப்படின்னு எங்களோட நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க. அந்த விஷயங்கள் எனக்கு ஓரளவுக்கு எல்லா தரப்பு மக்களையும் கவர்றது மாதிரியான அந்த விஷயங்கள் கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் வெற்றிகரமா எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல எங்க குழுவினருக்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த மாடர்ன் டிஜிட்டல் மீடியா என்னன்னா இந்த படத்தை எடுத்து நல்ல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் எஸ் ஜெகநாதன் அந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இந்த பதிவை நான் பண்ணியிருக்காரு. நிறைய நாட்டுப்புற பாடல்களை அவங்க பதிவு பண்ணியிருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்பினோம். அது நடந்துருச்சு. அது மக்களோட வரவேற்பையும் பெற்றுச்சுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெற்றி கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடரும். நல்ல மக்கள் பெருந்திரளா இந்த படத்தை பார்ப்பாங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். நானும் எங்க டீமும் இருக்கோம். அந்த டீம்ல உழைச்ச அனைவருக்கும் தனித்தனியா என்னால் நன்றி சொல்ல முடியாட்டியும் கூட இவ்வளவு உழைப்பை கொட்டி அந்த படத்தை உருவாக்கின என்னோட டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா டப்பாங்குத்து படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க எடுத்தீங்க. ஆமா. பார்ட் 2 ஏதாவது எடுக்கிற ஐடியா இருக்குங்களா? அது பார்ட் 2 எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தொடர்ந்து அதே மாதிரியான படங்கள் பண்றது வேணா, இது மாதிரியான நாட்டுப்புற கரைகள் பத்தி சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது விஷயங்கள் கிடைச்சா பண்ணலாம். பாடல்களை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லி டைரக்டர் ஐடியா, ப்ரொடியூசர் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாருங்களா, இல்ல நீங்களா போய் அவரை அப்ரோச் பண்ணீங்களா பாட்டை வச்சு படம் பண்ணலாம் எப்படி?
இல்ல ஒரு விஷயம் வந்து நல்லா புதுசா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா நம்ம வந்து வழக்கமா எல்லாருமே ஒரு கலையை எடுத்துக்குவாங்க. ஏதோ ஒரு கலையை எடுத்துக்குவாங்க நாட்டுப்புற கலையில. அந்த கலையில பேஸ் பண்ணி போவாங்க. அது முடிஞ்சிடும். தொடர்ந்து அதவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு பதிவாகவும் இருக்கணும். அதே சமயமா டிஃப்ரெண்டாவும் பண்ணணும் அப்படின்னாக்கோ நீங்க வந்து நிறைய பாடல்களை பயன்படுத்துங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் இதா பண்ணலாமே, இது கொஞ்சம் வெரைட்டியா தெரியுமே அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அந்த படத்தை எடுத்தோம். அது மக்களுக்கு ஓரளவுக்கு போய் பெருசா ரீச் ஆயிருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, நேயர்களுக்கு, ரசிகர்களுக்கு? நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி படங்களை நீங்க ஆதரிக்கிறத நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, கொஞ்சம் வெரைட்டியா என்னென்னமோ வித்தியாசமான படங்கள்லாம் வருது. அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள், மண் சார்ந்த விஷயங்களை வந்து ரசிப்பாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு படத்துக்கும் ஆதரவு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் முதல் கொண்டு வந்து அதை பாக்குறாங்க. அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை திரும்பியும் பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச அளவுக்கு இல்லாட்டியும் பெரிய லெவல் நீங்க என்ன நினைச்சு வந்தாலும் உங்களை திருப்திப்படுத்தி அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா அந்த படம் நல்லா திருப்தியா இருக்கும். நன்றி. நன்றி. ஓகே.